35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. விழுப்புரம் அதிமுக அலுவலகம் யாருக்கு சொந்தம் என்ற அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் நீடிச்சு வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் கோபிநாத்தும் இணைந்திருக்கிறார். கோபிநாத், கடந்த வாரம் ஆரம்பிச்சதுல இந்த மோதல் இன்னும் தொடர்கிறதா? என்ன சூழல்? விசாரணை என்பது ஏதேனும் நடந்து வருகிறதா? நிலவரம் என்ன கோபிநாத்? விழுப்புரம் மாவட்ட அதிமுக அலுவலகம் யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒரு பக்கம் மோதலுக்கு தயாரா நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதியதாக ஒரு மாவட்ட செயலாளர் பசுபதியை நியமித்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலுவலகம் அதிமுக தலைமைக்கு சொந்தம், எங்ககிட்ட சாவி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கடந்த 15ஆம் தேதி விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ்ல அதிமுக பசுபதி ஒரு மனு கொடுக்கிறார். 16ஆம் தேதி நாங்க ஆபீஸ்க்கு போறோம்னு சொல்லி பசுபதி, புதிய மாவட்ட செயலர் பசுபதி தரப்புல உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் அதிமுக அலுவலகத்தை நெருங்க முயன்ற போது இரு தரப்பு மோதல் ஏற்படும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியா விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரியத் என்ன பண்ணான்னு சொன்னீங்கன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் உதவி காவல்துறை துணை கண்காணிப்பாளரை வச்சு அங்க அத்தனை பேரையும் தடுக்கிறாரு. சி.வி. சண்முகமும் அந்த ஆபீஸ்கார முயற்சி பண்றாரு. உடனடியாக விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உத்தரவு போடுறாரு. எங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், நீங்க எங்க ஆபீஸுக்கு வாங்க, உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுங்க, நாங்க பார்த்துட்டு யாருக்கு சொந்தம் சொல்றேன்னு சொன்னாங்க. அதன்படி இன்று காலை 11 மணிக்கு வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. தற்போது விசாரணைக்கு சி.வி. சண்முகம் தரப்பினர் மட்டும் ஆஜரா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர்கள் குழு முக்கிய நிர்வாகிகள் முருகேசன் முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜராகி அவங்க தரப்பு தகவலை தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் அதிமுக அறக்கட்டளைக்கு சொந்தமானது, இந்த பில்டிங் வரி எல்லாமும் சி.வி. சண்முகம் தரப்புல நாங்க கட்டிட்டு இருக்கோம், இந்த ஆபீஸ் எங்களுக்கு தான் சொந்தம், தொடர்ந்து நாங்களே நிர்வகிச்சுட்டு வரோம், சாவி அங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தரப்பு ஆவணங்கள் அனைத்தையும் தற்போது முருகன் கொடுத்துட்டு இருக்காங்க. 30 நிமிஷம் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணை முடிந்து தற்போதுதான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா, அதிமுக அறக்கட்டளையில இருக்கக்கூடிய நபர்கள் யார வெளியே சொல்லக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்கள், அதே போல பூங்குன்றம் இந்த உறுப்பினர் பேர் தான் சொல்றாங்க. இது முழுமையான விசாரணைக்கு பின்னர் மட்டும்தான் இந்த பில்டிங் இடம் யாருக்கு சொன்னா, பில்டிங் யார் பேர்ல இருக்கு, யாரு வரி கட்டுறாங்க, இது அனைத்தும் இவங்க தரப்புல இப்ப தற்போது ஆவணங்கள் சமைச்சிருக்காங்க. மற்றொரு தரப்பினர் புதிய மாவட்ட பசுபதி தரப்புல சென்னை போயிருக்காரு அவரு மீட்டிங்ல. அதனால சாயந்தரம் 5 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஒரு தரப்பு விசாரணை மட்டும்தான் தற்போது முடிவடைந்திருக்கு. அடுத்த கட்ட விசாரணை சாயந்தரம் 5 மணிக்கு முருகேசன் முன்னில நடைபெறும் என்பது தற்போது ஆர்டிஓ முருகேசன் சொன்ன தகவலா பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பரபரப்போட காணப்படுது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.